இந்த உலகத்தில் மர்மமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு லைட் ஹவுஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு 3 பேர் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்ன, அதே மாதிரி உள்ளூர்வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பேய் கப்பல்னால அவங்க கடத்தப்பட்டிருக்கலாம், பெரிய பாம்பு மாதிரியான ஒரு உருவத்தினால அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா கட்டுக்கதைகளில் ஒன்றான 7 வேட்டையாடும் பேய்களால் அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்கலாம். ஸோ இதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பா, ஐமா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸில் 3 பேர் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறாங்க. அவங்கள வந்து தேடி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தடையுமே யாருக்குமே கிடைக்கல. அதுக்கு சில கட்டுக்கதைகளும் சொல்லப்படுது. அந்த கட்டுக்கதைகள் என்னென்ன, அவங்களை எப்படி தேடினாங்க, இன்வெஸ்டிகேஷனில் அங்கே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் சில விஷயங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, ஏற்றுக்காத மாதிரி இருக்குது. அது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒன்றை ஒன்று நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது எந்த லைட் ஹவுஸ்னா, ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய பிளானன் ஐஸ்லாண்ட் லைட் ஹவுஸ் தான். அந்த லைட் ஹவுஸில் ஒர்க் பண்ணுவாங்க தான் வந்து மர்மமான முறையில் காணாம போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் என்னென்னு அப்படி ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலோட லிங்க்ல போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிவ்வே உங்க எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன்றுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிவ்வே வந்து போய் ரீச் ஆகணுங்கிறது நம்மளோட ஆசை. ஸோ அதுக்கு நீங்கள் இதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ வாங்க இப்போ அந்த லைட் ஹவுஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸ்காட்லாந்து நாட்டில் பிளானன் அப்படிங்கிற தீவுகளுக்குள்ள ஐலண்ட் மோரி அப்படிங்கிற ஒரு தீவில் தான் வந்து ஒரு லைட் ஹவுஸை வந்து பில்ட் பண்ணுறாங்க. இந்த லைட் ஹவுஸ் வந்து கடல் மட்டத்திலிருந்து 101 மீட்டர், அதாவது 31 அடி உயரத்தில் இந்த லைட் ஹவுஸை வந்து கட்டுறாங்க. இந்த லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 23 மீட்டர், அதாவது 75 அடி. 1895 ஸ்டார்ட் பண்ண இந்த லைட் ஹவுஸோட ஒர்க் வந்து 1899 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது 4 வருஷம் வந்து இந்த லைட் ஹவுஸோட ஒர்க் நடந்திருக்கு. இந்த லைட் ஹவுஸ் கட்டுறதுக்கான செலவு எவ்வளோன்னா, அன்னைக்கு தேதியில யூரோல 6000 யூரோ. அதான் இன்னைக்கு தேதிக்கு நம்ம மதிப்பீடு பண்ணோம்னா யூரோல கிட்டத்தட்ட 500 மில்லியன் யூரோஸ் வந்து இன்னைக்கு தேதிக்கு அந்த லைட் ஹவுஸ் கட்டுறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்பயே ஒரு வழியா இந்த லைட் ஹவுஸ் வந்து கட்டி முடிச்சு 1989 டிசம்பர் 7ஆம் தேதி வந்து ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே இந்த லைட் ஹவுஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தான் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்குது. இன்ஃபேக்ட் இந்த லைட் ஹவுஸ் கட்டின இடம் வந்து ரொம்ப வந்து செங்குத்தான பகுதி அப்படிங்கிறதுனால இந்த பொருட்களை வந்து கடற்கரையிலிருந்து லைட் ஹவுஸ் கொண்டு போறதுக்காக கடற்கரையிலிருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் இந்த கேபிள் மூலியமா வந்து பொருட்களை வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப செங்குத்தான பகுதி அப்படிங்கிறதுனாலையும் லைட் ஹவுஸும் மிக உயரமான இடத்துல கட்டப்பட்டிருக்கிறதுனாலையும் பொருட்களை வந்து சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து அங்கே நடந்து போகணுன்னாலே வந்து ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். அதனால வந்து பொருட்களை ஈஸியாக எடுத்துட்டு போறதுக்காக இந்த மாதிரி இந்த கேபிள் மூலமா அவங்க வந்து எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ்களில் இந்த லைட் ஹவுஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போன்னா 1925. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து ஒயர்லெஸ் தான் எல்லா கம்யூனிகேஷன்ஸும் நடந்திருக்குது. அதுக்கு முன்னாடி டெலிகிராம் தந்தி அடிப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரியான தகவல் பரிமாற்றம் தான் அங்கே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1971 இந்த லைட் ஹவுஸை வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை வந்து இந்த லைட் ஹவுஸுக்கு கொண்டு வர்றாங்க. அதாவது பராமரிக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் அங்கே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஒர்க் பண்ணுற ஒரு மிஷினரி சிஸ்டத்தை வந்து அங்கே வந்து கொண்டு வந்துடுறாங்க. எப்போன்னா 1971 செப்டம்பர்ல இருந்து. அதுக்கான காரணமும் இதுதான். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்த வந்து ஆட்டோமேட்டிக் ஆக்கியிருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுக்கப்புறமா அந்த லைட் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டா பார்ப்போம். 1899 வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா 1900 வரைக்கும் ஆக்சுவலா இவங்க 3 பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க்கர்ஸ் அந்த லைட் ஹவுஸுக்கு. இவங்க வந்து ஒரு வருஷம் வந்து அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அங்க வந்து ஒர்க் எந்த டிஸ்டர்பும் இல்லாம நீட்டா போயிட்டு இருந்திருக்கு. எப்போ வரைக்கும்னா 1990, அதாவது கரெக்டா ஒரு வருஷம் மட்டும்தான் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் மூலமாக தான் நடந்திருக்குது. அந்த மாதிரியான ஒரு முறையில் தான் வந்து இவங்களோட தகவல்களை பரிமாறிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் சரியா அந்த லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த 3 பேர் அந்த டெலிகிராம்ஸுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இந்த ஸ்காட்லாந்து இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய தகவல்களை வந்து அவங்க ரிசீவ் பண்ணி அதுக்கு பதில் அனுப்பலை. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால அங்கே வந்து அவங்க இல்லை, அங்கே அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் வருது. ஏன்னா அந்த லைட் ஹவுஸை ஓப்பன் பண்ணியே வந்து முழுசாக கூட ஒரு வருஷம் ஆகலன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் அங்கே வந்து அதிகமாக இருந்து. இந்த தகவல் வந்து 1900 டிசம்பர் 15 அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியில் வந்து ஒரு கப்பல் வந்து நிற்குது. ஆர்க்டர் அப்படிங்கிற அந்த கப்பல் வந்து கடல் வந்து அந்த இடத்துல ஒரு சீற்றமா இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த லைட் ஹவுஸோட விளக்கு எரியல அப்படிங்கிறதுனால தான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது தெரியாம அந்த கப்பல் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்
கம்யூனிகேஷனில் அந்த கேப்டன் வந்து இந்த லைட் ஹவுஸுக்கு வந்து தந்தி அனுப்புறாரு. தந்தி அனுப்பும்போது அந்த லைட் ஹவுஸில் இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ரீசன் அங்கே வந்து விளக்கும் எரியல, இங்கிருந்து போன தந்திக்கும் எந்த ரிப்ளையும் வரல. ஸோ இதனால வந்து அந்த கப்பல் கேப்டன் வந்து இந்த லைட் ஹவுஸோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து தகவல் அனுப்புறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி அவங்க காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இந்த தகவல் வந்து லைட் ஹவுஸோட ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருந்து ஒரு குழு வந்து இந்த லைட் ஹவுஸுக்கு வந்து வர்றாங்க. எப்போன்னா டிசம்பர் 26 1900 வருஷத்துல ஒரு குழு வந்து இந்த தீவுக்கு வர்றாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்காகவும் விசாரிக்கிறதுக்காகவும் ஒரு குழு வந்து அங்க அனுப்பப்படுது. அங்க போன அந்த குழு மெம்பர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க அந்த தீவுக்கு போனப்ப அந்த தீவுல வந்து ஸ்காட்லாண்டோட கொடி எப்பவுமே பறந்துகிட்டு இருக்கும். அந்த கொடி வந்து அந்த கம்பத்துல இல்லை அப்படிங்கிறதையும், கடற்கரையில வந்து அந்த பொருட்கள், அதாவது அங்க வேலை செய்யறவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், லைட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய லைட் எரியறதுக்கான எண்ணெய் அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து கடற்கரையிலேயே தான் இருக்கு. அதை வந்து யாரும் எடுத்துட்டு போன மாதிரி தெரியல. அதே மாதிரி இவங்களை ரிசீவ் பண்றதுக்கும் அந்த லைட் ஹவுஸ் கார்ட்ஸ் யாருமே வரல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறமா கடற்கரையில இருந்துகிட்டே, அதாவது அந்த தீவோட கடற்கரையில இருந்துகிட்டே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபயர் கன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபயர் கன் மூலமா வந்து இவங்க வந்து அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அதை வானத்தை பார்த்து சுட்டா அந்த ரெட் கலர்ல ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பையும் இவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போதும் அவங்க கிட்ட இருந்து அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதுக்கப்புறமா அந்த டீம்ல வந்து ஒருத்தரை கப்பலுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த தீவுக்குள்ள போறாங்க. தீவுக்குள்ள போய் அந்த லைட் ஹவுஸ்க்குள்ள போன உடனே அந்த லைட் ஹவுஸோட டோர் வந்து லாக் பண்ணல, ஓப்பன்ல தான் இருந்திருக்குது. அதே மாதிரி உள்ள வந்து எந்த ஒரு சேதாரமுமோ எதுவுமே வந்து கலஞ்சோ கீழையோ எதுவுமே வந்து கிடக்கல. அதே மாதிரி அவங்க சாப்பிட்ட இடமும் வந்து நீட்டா இருந்திருக்கு. அவங்க துணிமணிகள் எல்லாமே எப்பவும் போல வழக்கமான இடத்துலயே தான் இருந்திருக்குது. எதுவுமே வந்து கலஞ்சு கிடக்கல. அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த லைட் ஹவுஸ் விளக்கு அணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து அந்த லைட் ஹவுஸ்க்கு உயிர் கொடுக்குறாங்க. அதாவது அந்த லைட் ஹவுஸ் வந்து எரிய வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்த உடனே இவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்ன மாதிரியான கன்க்ளூஷன்னா, இந்த தீவில் இருந்த 3 பேரும் வந்து ஒரு பெரிய அலையில வந்து அடிச்சுட்டு போயிருக்கலாம். கடற்கரைக்கு வந்து அவங்க பொருட்கள் எடுக்க போனப்போ, அதாவது இந்த லைட் ஹவுஸுக்கு தேவையான பொருட்களும் இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் வந்து அந்த கடற்கரையில் தான் இருக்கு இல்லையா, அந்த கடற்கரைக்கு இவங்க பொருட்கள் எடுக்க போகும்போது பெரிய ஆளா வந்து இவங்களை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கணும். இல்லைன்னா ஒரு சூறாவளி காத்துல இவங்க கடல்ல தள்ளப்பட்டு கடல்ல மூழ்கி இறந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்களே வர்றாங்க. இந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு வாரம் முன்னாடியே நடந்திருக்கலாம். அதனாலதான் வந்து அவங்களோட உடல்களும் நம்மளுக்கு கிடைக்கல. இங்க என்ன நடந்தது நம்மளால சரியா கெஸ் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து சொல்றாங்க. அந்த 3 ஒர்க்கர்ஸ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜேம்ஸ் டுகேட், தாமஸ் மார்ஷல், டொனால்டு மெக்கார்த்தர் அப்படிங்கிற இந்த 3 பேர் தான் இந்த லைட் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணவங்க. அவங்க தான் வந்து காணாம போனவங்க. அந்த குழுவில் இருக்கக்கூடியவங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த தீவோட ஒரு பகுதி வந்து சாதாரண நிலையில இருக்கு, ஆனா இன்னொரு பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய புயல் தாக்குனதுக்கு உண்டான ஒரு அறிகுறிகளோட தான் இன்னொரு பகுதி வந்து இருக்குது. அதை வந்து எந்த மாதிரி சொல்லலாம்னா, ஒரு இரும்பு பெட்டி அங்க வந்து உடைஞ்சு அந்த பகுதிகள் எல்லாமே பல பாகங்களா சிதறி கிடந்திருக்குது. ரெண்டாவது, இந்த டிரான்ஸ்போர்ட் கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் வந்து கம்ப்ளீட்டா வந்து கட் ஆகி சிதறி கிடக்குது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், 1 டன்னுக்கு அதிகமான ஒரு பாறை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து கிடந்திருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இயற்கையால மட்டும்தான் முடியும், சூறாவளியால தான் இது வந்து நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்க வர்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு குழு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க சாதாரணமா அன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு டின்னருக்கு எல்லாரும் வந்து தயாராகிருக்கிறாங்க. அவங்க டேபிள் வந்து எல்லா ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு உட்காரும் போது இந்த பொருட்கள் வந்து கடற்கரையில் வச்சுட்டா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் வந்துருச்சு. அந்த சிக்னல் வந்ததுனால இவங்க வந்து அவசரமா இங்கிருந்து கிளம்பி அந்த பொருட்கள் இருக்கிறதுக்கு கடற்கரைக்கு போயிருக்கிறாங்க. கடற்கரைக்கு போகும்போது அங்க அந்த நேரத்தில் வந்த பெரிய அலையில இவங்க தாக்கப்பட்டு கடல்ல மூழ்கி இவங்க இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் என்னன்னா, 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேர் ஒரு டேபிள் சுற்றி உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துருக்கும் போது பெல் அடிச்ச உடனே ஒரு 3 பேரும் வேகமா எழுந்திருக்கிறாங்க. அதுல ஒரு சேர் வந்து கீழே விழுந்திருக்கு. அது மட்டும்தான் அங்க வந்து நேருக்கு மாறா இருந்த ஒரே ஒரு விஷயம். அதுக்கு வந்து இதுதான் காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க. இன்னொரு குழு இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியது என்னன்னா, இவங்களோட உடல்கள் வந்து இன்னும் யாருக்குமே வந்து கிடைக்கல. அதனாலதான் வந்து இது இன்னும் மர்மமாவே இருக்கு. உடல்கள் கிடைச்சிருந்தா அந்த உடல்களை வந்து பிரேத பரிசோதனை பண்ணியோ ஈஸியா வந்து அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து தெளிவா சொல்ல முடியும். பட் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே வந்து இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இதுக்கு வந்து உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீவு வந்து ஒரு சபிக்கப்பட்ட தீவா சொல்றாங்க. இந்த தீவை மட்டும் இல்ல, இந்த தீவை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில தீவுகளை வந்து சபிக்கப்பட்ட தீவு, இந்த தீவுகள்ல வந்து பேய்கள் நடமாட்டம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். கடல்ல இருந்து ஒரு பெரிய பாம்பு வந்து இவங்க 3 பேர்த்தையும் மயக்கி ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நாகலோகத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து சொல்லி இவங்களை வந்து மயக்கி கூட்டிட்டு கடலுக்குள்ள போயிட்டதாகவும், இன்னும் சிலர் வந்து 7 வேட்டையாடுற கொள்ளைக்காரங்களோட ஆவிகள் வந்து அங்க வலம் வந்துகிட்டு இருக்கு, அங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த ஆவிகளால இவங்க தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலரும், இன்னும் சிலர் பேய் கப்பல் வந்து அந்த 3 பேரையும் மயக்கி அவங்களோட கட்டுப்பாட்டுல அவங்க கூட கூட்டிட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு சிலரும் உள்ளூர்வாசிகள் வந்து சொல்லக்கூடிய கதைகளை நம்புறாங்க. இவங்க
என்னதான் வந்து இந்த மாதிரி உள்ளூர்வாசிகள் இப்படி சொன்னாலும் ஹெட் குவார்ட்டர்ஸோட டீம் வந்து போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க வந்து என்கொயரி நடத்தி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணி இருந்தாலும் இந்த 3 கார்டும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கார்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி 10 வருஷம் லைட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் அந்த லைட் ஹவுஸுக்கு வந்து போட்டிருக்காங்க. அதனால அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்படிங்கிறதுனாலையும் இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை சமாளிச்சிருவாங்க அப்படிங்கிறனாலையும் தான் இவங்க வந்து அங்கே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இன்னுமே வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து குழப்பத்திலே தான் இருக்காங்க. இந்த 3 பேரில் டொனால்ட் மெக்கார்த்தர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எக்ஸ் நேவி மேன். அதனால வந்து இவருக்கு அந்த 3 பேர்த்திலேயே அனுபவம் வந்து இன்னும் ஜாஸ்தி, கடல் சார்ந்த அனுபவங்கள்ல. இந்த கடல் சீற்றல் வந்து அந்த அன்னைக்கு அதிகமாக இருந்ததுனால இவங்க வந்து கடற்கரை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த பொருட்களை எடுக்கிறதுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கடல் சீற்றத்தினாலையும் சூறாவளி காத்துகள்னாலையும் அவங்க வந்து கடல்ல மூழ்கி இருக்கலாம். இதை தவிர வேற எதுவும் சரியான ஒரு ரீசனா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. ஆனாலும் அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அவங்களுக்கு கிடைக்கல. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த 3 பேருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் வந்து யாருமே கொடுக்க முடியல. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சில காலம் லைட் ஹவுஸ் கார்டை போட்டாலும் இப்போ இந்த லைட் ஹவுஸ் வந்து தானியங்கியாக தான் இருக்கு. அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லைட் ஹவுஸாக தான் வந்து இப்போ இது வந்து செயல்பாட்டில் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்டீரியஸான டாபிக், மர்மமான விஷயங்கள் அந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிங்கோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.